இப்போது நாம் எடுத்துப்பது ராகு பார்ட் நம்பர் 2. அதாவது மனம், எண்ணம், செயல், மைண்ட், திங்கிங், ஆக்ஷன். இதுதான் ஒரு ப்ராசஸ். அதாவது நம் மனது சிலவற்றை எண்ணுகின்றது. அதில் இரு வகை: பலமுறை எண்ணுவது, சில முறை எண்ணுவது. சிலவற்றை எண்ணாமலே விட்டு விடுவது. இதில் நாம் எடுத்துக்கொள்வது எண்ணாமலே இருப்பது. இதற்கு காரணம் நாம் அதில் அலட்சியமாக இருக்கிறோமா அல்லது சூழலா வெறுப்பா என்று பார்க்கும் பொழுது இது மூன்றுமே இல்லாமல் மறத்தல், அதாவது மறைதல் அல்லது மறத்தல். நாம் மறக்கவில்லை. அப்போது அதை மறைக்கிறது யார் என்று பார்த்தால் இந்த ராகுதான். அதாவது ஞாபகத்திற்கு காரணம் குரு, அதற்கு நேர் எதிர் மறதிக்கு காரணம் ராகு. ஜாதகத்தில் ராகு வலிவாக இருக்கும் பொழுது அதன் தசாபுத்தியில் மறதியை அதிகம் தந்துவிடுகின்றது. அந்த ராகு ஜாதகத்தில் சாபம் என்று ஒன்று ஏதாவது 12 கட்டத்திற்குள் ஒரு கட்டத்தில் ஏற்படும் பொழுது அந்த சாபகட்டத்தின் கிரகத்துடன் ராகு சேர்ந்து இருக்க நேரும் பொழுது, ராகுவோ கேதுவோ இப்படி இருக்க நேரும் பொழுது அது பற்றிய எண்ணம் முழுவதும் அந்த ராகுவால் மறைக்கப்பட்டு விடுகின்றது. அதாவது மறைவுஸ்தானமான கிரகம் மறைந்து அதன் பலனை விருத்தி செய்ய அதுவும் மறந்து விடுகின்றது. இதுதான் ராகு கேதுவின் ஊழ்வினை பயன் என்று நமக்கு சொல்வார்கள். அதனால்தான் கிரேக்கர்கள் நாக வழிபாடு செய்தனர். சூரியனை ராகு விழுங்கி கிராணம் ஏற்படுத்துகின்றது, ஞாபகத்தை மறைக்கின்றது, ஒரு தவறான முடிவை எடுக்க காரணமாகின்றது. அதனால் சிறு சிறு தொல்லைகள் தவிர்க்க முடியாததாக போகின்றது. ஒரு பிரச்சனை எந்த கோணத்தில் அதை எடுத்து செல்கிறது என நம்மால் உணர முடியாது. அந்த நிகழும் வரை டோட்டலாக அந்த பாவம் சம்பந்தப்பட்ட முழு நினைவினையும் நமது மனதில் இருந்து நமது கண்ணுக்கு புலப்படாமலும் மறைத்தே விடுகின்றது. உதாரணம், ராகு 6இல் வலுவாக ராகு இருக்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் தன் சொந்த காலில் அதிக வலுப்பெறுகிறார். நற்பலன்களை வாரி வாரி வழங்குவார். அதே வேளை அதற்கு இணையாக ராகு சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு சம்பந்தப்பட்டதை, அந்த ஞாபக மறதை வாரி வாரி வழங்கி விட்டுவிடும் ஒருவருக்கு. அந்த ஜாதகர் எப்படியெல்லாம் அலைகழிக்கப்பட்டார் இந்த வகையில் என்பதுதான் ராகுவின் கிளைமாக்ஸ் சீன். சிறு வயது முதல் பல நல்லவைகளை ராகு தந்தது. இறுதியில் அவரை முதுகெலும்பு பிரச்சனையில் படுக்க வைத்து விட்டது மிகப்பெரிய அளவில். அதாவது ஸ்பைனல் கார்டு. அவர்கள் டாக்டர் என்ன சொல்லிட்டார், எக்ஸ்ரே பார்த்து கால் பாகம் தேய்ந்து விட்டது என்றார். சரி, அப்போது எப்படியாவது ஒரு வகையிலாவது அவர் பல நிகழ்வுகளை சந்திக்கும் போது விழித்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவரை விழிக்காமல் விட்டது அந்த ராகுவின் தன்மை. எப்படி என்றால் 1982 நாடி ஜோதிடம் பார்க்க போகும்போது அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், காளியின் நாள் காளி தீபமேற்றி போய் வா, ராகுவால் உனக்கு பாதிப்பு இருக்கிறது என்று. காளிக்கு தீபமேற்றினார், வந்தார். அப்புறம் பலன் அப்போதாவது அவர் விழித்து கொண்டிருக்க வேண்டும், விட்டுவிட்டார். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது என்ன செய்கிறார் அவர்? சுக்கிரன், அதாவது லக்னாதிபதி சுக்கிரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்றது. திருவோண நட்சத்திரம் சீட் ஆஃப் லேர்னிங், அதாவது எதையுமே ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அதிகம் படிப்பது, அதிக நேரத்தை செலவிடுவது, படிப்பு 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 என்று அதற்கே நேரத்தை தியாகம் செய்வது. அப்படிப்பட்டவர் 82இல் நாடி ஜோதிடத்தில் சொல்லியும் மறந்தாரா? ஏன்? அங்கு ஒரு கேள்வி விழுகின்றது. அடுத்து அவரது மகன் கோயம்புத்தூரில் பிரபல ஜோதிடரும் அவருடைய எதிர்காலம் பார்க்க போகிறான். அவர் ஒரு விசிட்டிங் கார்டு தருகிறார். அந்த ஜாதகம் வருகின்றது. அவர் கணித்ததை அவன் எடுத்து வருகின்றான். அதை பார்த்த பிறகாவது, அந்த விசிட்டிங் கார்டை பார்த்த பிறகாவது, ஏனென்றால் அவர் தொடர்ந்து ஒரு வருடம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி சொல்லிட்டு வர்றார். குரு இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், குரு 6இல் இருந்தால் முதுகெலும்பு பிரச்சனை வரும். அதாவது குறைந்தது 25 வருடத்திற்கு முன்பே அந்த காணொலியை அவர் காண்கின்றார். அப்போதாவது அவர் ஜாதகத்தில் இப்படி இருக்கின்றது 8இல் குரு, நாம் என்ன செய்ய என்று சிந்தித்தாரா? அதையும் மறத்து விட்டது. அடுத்தது 3வது பாயிண்ட். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தொடரை பலமுறை பார்த்தும் மற்றும் பிற ஜோதிடர்கள் கூறியும் அவர் அதை அலட்சியமாக இருப்பது காரணம் இந்த ராகுவே. அடுத்தது
இவர் மேலே வெளிநாடு போகிறார். 82க்கு பிறகுதான் இவ்வளவும் நிகழ்ந்தது. அங்கே பலமுறை டேபிளிலிருந்து ராகு புத்தியில் விழுகிறார். 6 அடி உயரம். அவர் தொழிலுக்கு தேவை. அவர் செய்யும்போது கவனம் இல்லாமல் குறைந்தது ஒரு 7-8 தடவை விழுந்து விட்டார். அப்போதாவது சிந்தித்திருக்கணும். அப்பவும் மறக்கடிக்கப்பட்டார். சரி, அங்கே ஒரு வேடிக்கை என்னவென்றால், அவருடைய சூப்பர்வைசரின் பெண் மாடியிலிருந்து கீழே விழுந்தது, கால் ஃப்ராக்சர் ஆகிவிட்டது. அப்போது இவர் சொல்கிறார், உங்கள் குழந்தைக்கு ராகு தசாபத்தி நடக்கிறதா சார், அந்த மாதிரி ஆகிவிட்டதுன்னு, நீங்களும் ஜோதிடம் அறியுமோ என்று அவர் கேட்டார். அப்போதாவது அவர் விழித்திருக்கணும். அப்பவும் இவரை தூங்க வைத்து விட்டது. அடுத்தது இவர் இங்கே வந்ததும் அப்போது செவ்வாய் தசை புத்தியில் ராகு புத்தியில் கீழே விழுந்தார். இப்போது ராகு திசை 18 வருடம். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு தடவை அல்ல, பல தடவை பைபாஸ் மெயின் ரோடில் தடுக்கி வண்டியை போட்டுக்கிட்டு விழுந்தார். அப்போதாவது சிந்தித்தாரா? இல்லை, சிந்திக்க விடவில்லை. அதே ராகு புத்தியில், ராகு தசாவில் ராகு புத்தியில் ராகு திசை முழுவதும் இத்தனை தடவை தான் என்று இல்லை, அத்தனை தடவை. ஆனால் அத்தனை தடவையும் அவரை காப்பாற்றியது 6 ராகு. எதற்கு? உன்னை வைத்துத்தானே திருவிளையாடலை விளையாட வேண்டும், அதற்காக. ஆக 2025 படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய சூழலை உண்டு பண்ணது 8ஆம் அதிபதியான குரு முதுகு தண்டு வட்டத்தை பாதித்து. அப்பொழுதுதான் அவர் யோசிக்கிறார். அதற்கு முன்பு என்ன ஆச்சு? அதற்கும் 5 வருடம் முன்பு படியில் விழுகிறார். படியின் வெட்டுவாய் அவர் முதுகுத்தண்டில் அடிபட வேண்டியது. அப்பவும் காப்பாற்றி விட்டது. கையை ஊனிக்கொண்டு, சொற்று கையை ஊனிக்கொண்டு தப்பித்து விட்டார். எதற்கு? இதற்குத்தான் இன்னும் 6 வருடம் கழித்து நீ உன்னை முழுமையாக படுக்க வேண்டும், அதற்காக இப்பொழுதே உன்னை காப்பாற்றுகிறேன் என்று செய்துவிட்டது. அப்பவும் அவர் விழித்து கொள்ளவில்லை. நன்கு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுமே அந்த ராகு தசாபுத்தியில் தான் நடக்கிறது. அப்போவுமே அதை மறக்கத்தான் செய்கிறத தவிர்த்து அதை சீரியஸாக ஸ்டெப் எடுக்கலை. நம்ம இப்போ டாக்டர் போனால் என்ன சொல்கிறார்? ஆஃப்டர் 35 பிபி செக் பண்ணிங்க, ஹார்ட்டை செக் பண்ணிங்க, 35க்கு மேலே ஒரு ஒன்ஸ் இன் 6 months ஆர் 1 year சொல்கிறாங்க. ஆனால் நாம் இந்த போன் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, அது தேய்கிறது நமக்கே தெரியல. ஜென்ரலாக அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓல்டேஜில் தேஞ்சிடுதுன்றாங்க. அதன் அளவு வேண்டும் அல்லவா? ஓல்டேஜில் தேய்கிறது. ஒவ்வொருவருடைய ஒர்க்கு நேச்சர் இருக்குது, அதை பொறுத்து தான் அது இந்த தேய்மானம் என்று வருகிறது. இவர் அதிகம் குனிந்து நிமிர்ந்து இருந்த வேலை இருந்ததுனால் என்ன ஆகிவிட்டது? 25% போன் தேஞ்சே போயிட்டுது. ஸோ அப்போ கடினமான ஒரு சூழ்நிலை. சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ கூட ஒரு முழிக்க விடலை. ஆக நம்மளை நாம் என்னதான் நாம் ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அந்த குரு நமக்கு ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தாலும் இதற்கே அந்த குரு ராகுவுடன் இருக்கின்றது. அப்போ ஞாபக சக்தி மறதியை அவர் மேலே நமக்கு உண்டு பண்ணி விட வேண்டும் இல்லை, விடவில்லை. அப்போ எல்லாருடையும் வர ராகு வலிவான கிரகம் என்பது உண்மையாகிவிட்டதா? இதில் வேடிக்கை என்னவென்றால், நல்லா ஹெவி டிராஃபிக், வித்தின் 1 or 2 minutes வெஹிக்கிள் பாஸ் ஆகிட்டே இருக்கும். பைபாஸ் மெயின் ரோடு, அங்கேயே விழுகின்றார். ஒரு குறைந்தது 10 நிமிடத்திற்கு எந்த வண்டியும் இல்லை அந்த நாளைக்கு. அப்போ இவர் பார் எவ்வளவு அழகாக அவர் காரியத்தை நிறைவேற்றுகின்றார், காப்பாற்றி விடுகின்றார். வண்டியே வராமல். இது அதோட குடும்பம் இல்லை. வண்டி வந்து அல்லாவது ஏதோ ஒரு என் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடும். உழுந்து பார்த்து ஒரு ஹெவி டிராஃபிக் உள்ள ஏரியா, அந்த இடத்துல நீ உளற குறைஞ்சது உனக்கு ஒரு 5 to 8 minutes எந்த வெஹிக்கிளுமே வரல, ஃபாஸ்ட்டான ஏரியாவில். அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? 6 இருக்கிறது உன்னை காப்பாற்றுறது எதுக்கு? அதன் திருவிளையாடல் முடிக்க வேண்டும். ஆக இந்த ராகு என்பது நமக்கு இந்த மறைவு ஸ்தானம் இருக்கும் பொழுது நமது ஞாபக சக்தி எவ்வளவுதான் நாம் ஒரு படித்து புத்தி கூர்மையாக இருந்தாலும், ஈவன் குருவே அவருடன் இருந்தாலும், படிப்புக்கு பெயர் போனவர், வேதத்திற்கு பெயர் போனவர், ஞாபக சக்திக்கு பெயர் போனவர் அவரே இருந்தாலும் அவரையும் இது லெவல் பண்ணி விடுகின்றது. ஆக இந்த ராகுவின் மறக்க வைப்பதில் இவர் ஒரு தனித்துவம் அமைந்தவர். காணல் நீரை காட்டுவதில் இவருக்கு நிகர் இவரே. நாம் சாதாரணமாக பார்த்தால்
நமக்கு கோபம் வரும் பொழுது நம் கண் முன், உதாரணமாக பேனா மூடி டேபிள், பேனா தனியாக இருக்கும், மூடி தனியாக இருக்கும், மூடி அங்கேயே இருக்கும், பேனாவை கையில் வைத்துக்கொண்டு மூடியை தேடுவோம். அந்த அளவு நமக்கு ஞாபகம் வருது. அந்த பீக் ஸ்டேஜுக்கு இவர் கொண்டு போயிடுறார். இவர் அந்த திரைப்படம், இந்த கதை இதுகளுக்கும் சம்மந்தப்பட்டவர். முன்பே சொன்னேன், அதாவது இங்கிலாந்தில் ரிசர்ச் பண்ணாங்க. நமது மூளை இருக்கின்றதே, அந்த பாடலை பற்றி சொல்லும்போது, ஒரு பாடலில் ஒரு ஒளி, அதாவது வந்தேன் வந்தேன் என்று வைத்துக்கொள்ளும், 2 தடவை ஏன் ஒலிக்கிறார்கள். நமது மூளைக்கு செல்லும் பொழுது ஒரு அதை மறந்து விட்டேன், குறிப்பிட்ட செகண்ட் ஆகிறது. எஜுகேஷன் பிஎடியில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ரெப்படேஷன் என்று. இந்த ரெப்படேஷன் என்று வரும்பொழுது தான் அது போய் எங்கள் பதிவே ஆகிறது. நியூஸ் போனால் அந்த நியூஸ் ப்ராசஸ் ஆகணும்ல, ஒரு செய்தி இல்லை ஒரு வார்த்தை, அது போகும்பொழுது அது போய் அங்கே சென்ற பிறகு அது ப்ராசஸ் ஆகணும். அந்த ப்ராசஸ் ஆகும் நேரம் அது 2 முறை ஒலித்தால்தான் அது ப்ராசஸ் ஆகி அங்கு பதிவாகிறது. இதைத்தான் அவர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தார். ஆக உங்களுக்கு இந்த பதிவையே இவர் பிளாக் பண்ணி விடுறார். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு வண்டி வேகமாக வருகின்றது, அதை மேலை நாட்டு ஒரு புத்தகத்தில் டிராஃபிக், அதாவது இந்த டிரைவிங் இதில் போட்டிருந்தாங்க, யூ ஹாவ் டு டேக் வித்தின் செகண்டோ ஏதோ நிமிஷமாக சொன்னாங்க, அதுக்குள்ளே யூ ஹாவ் டு டேக் டெசிஷன். பார்க்கறது, இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது, அடுத்தது டெசிஷன் எடுக்கிறது வித்தின் 3 செகண்ட் ஆர் சம்திங் அவங்க போட்டிருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்ஸுக்குள்ளே ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா நம்ம உட்காந்து சிந்திக்க முடியாது. பார்த்து விசுவலைஸ் பண்ணோடனே டக்குன்னு டெசிஷன், உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது நாம் எதுவும் தப்ப முடியுது. ஆனால் இந்த ஒரு முன்பே சொல்லியிருந்தார், நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போனேன், ஆனால் அடித்து தூக்கி எறியும் போது அது என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியவில்லை என்று ஒருவர் ஏதோ சொல்லியிருந்தார். அவர் கீழே விழுந்துட்டார், ஏதோ ஒரு இதில் போய் மோதி, அது ஒன்றும் செய்யவில்லை. இவர் போனவர் செவட்டில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டார். அந்த மோதன வேகத்தில் இவரை தூக்கி ஒரு வண்டி வீசப்பட்டதில் அவருக்கு அந்த மாதிரி சொன்னார். அந்த மாதிரி நாம் அந்த மறதியை கொடுத்து விடுகின்றது. அப்போதும் உங்களுக்கு அந்த செகண்டில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. நாமளே சர்வசாதாரணமாக சொல்லியா என்னமோ தெரியல வந்தான், டக்குன்னு நான் போயிட்டேன் தான் கீழே வந்துட்டேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி ஒரு மறதியை அதிக அளவில் தரக்கூடியவர் இவர், இந்த ராகவானவர். அதனால்தான் இவர்கள் என்ன செய்வார்கள், அதுக்கு ஒரு பரிகாரம் என்று சொல்லி இதெல்லாம் இப்படி செய்ய என்று சொல்வார்கள். ஆக இது நம்மை பொறுத்தவரை ஒரு சாதாரண நிகழ்வு. இதுவே ஒரு விஞ்ஞானி, ஒரு ஜீனியஸ், அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்று அவர்கள் ஜோதிட வல்லுநர்கள் சொல்வார்கள். கன்னிராசி, மிதுன ராசி, புதன் நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், இப்படியெல்லாம் இந்த கன்னிராசியில் இருக்கும். அந்த புதனோடு இந்த ராகு டிரான்சிட், அதாவது அதில் பயணம் செய்யும் பொழுது அருபெரும் விஞ்ஞானிகள், ஜீனியஸ் திணறுவார்கள் என்று. அப்படின்னா பாருங்கள், எந்த அளவு ஒரு நம்ம ஞாபக மறதியை உண்டு பண்ணுறதில் படாக்கில்லாடி, கேயாஸ், குழப்பத்தை விளைவிப்பதில் அவரை போல யாருமே இருக்க முடியாது. ஆக இந்த ராகு இப்போது புரிகின்றதா? ஏன் ஒருவர் ஒரு நிகழ்வோ, ஒரு சித்திரமோ, ஒரு சொல்லோ, ஒரு பாடலோ, அந்த பாடல் எப்படி இருக்கிறதோ இல்லையோ, அது அவ்வளோ ஒரு நயமான பொருளாக இருந்தாலும் அதை கவனிக்காமல் இருப்பதற்கு வழிவகுப்பவர் இவர். ஏன் அதை மறைக்கிறார்? அங்குதான் அவரின் திருவிளையாடல் இருக்கின்றது. அதாவது உனக்கு எது மறைக்கப்படுகின்றதோ அதனால் சில சிரமங்களை அனுபவிக்க நேருகின்றது. அதாவது உன்னை அதை தெரிய விடாமல் பண்ணுவது. அதுக்கு ஒருவரின் ஜாதகத்தை உங்களுக்கு சொன்னேன், கிட்டத்தட்ட 10 இன்சிடென்ட் சொன்னான். அப்படி என்றால் என்ன ஆகிறது? 82 என்னால் அதில் 18 வருஷம், இதில் 25 வருடம், ஆக 43 வருடம் அந்த சிந்தனையாக மறக்கப்பட்டு விடுகின்றது. இதுவே தான் கவன சிதறலுக்கு இவர் தான் காரணம், குழப்பத்துக்கு இவர் தான் காரணம். ஆக நாம் இன்னொருவருடைய எண்ணத்தோடு நாம் அதை ஒப்பிட முடியாது. ஒருவருக்கு ஒரு பொருள் பிடிக்கும்,
அதே பொருள் இன்னொருக்கு பிடிக்காது. அதற்கு காரணம் இதுதான். இப்பொழுது புரிகின்றதா? நீங்கள் ஏன் அதே தானே சொன்னாங்க இங்கிலாண்டில் ரிசர்ச் பண்ணாங்க. certain forms are in their brain when they enter the departmental store. ஸோ சில ஃபார்ம்ஸ், சில வடிவங்கள் நமக்கு பிடிப்பதே இல்லை. வடிவங்களோ வார்த்தைகளோ செயல்களோ எதுவுமே அது இந்த ராகுவோடு சம்பந்தப்பட்டது. அது உன்னிடமிருந்து அதை மறைக்கின்றது, அவ்வளவுதான். அது ஏன் மறைக்கின்றது, எதுக்கு மறைக்கின்றது என்பது அதை அனுபவத்தில் தான் உணர முடியும். அவர் அனுபவித்தார் அல்லவா. ஸோ அப்போ நமக்கு ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணுறனால ராகு தான். நம்ம கவன சிதறலை உண்டு பண்ணுபவரும் அவர் தான். நம்மளிடமிருந்து அழகாக நமக்கு ஞாபகம் மறதி இல்லை, நமக்கு அதை நம்மால் பார்க்காமல் போக வேண்ட எண்ணமும் இல்லை, படிக்காமல் போக வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, அதில் ஆர்வத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. ஒன்றை தெரிந்து கொள்வதில் உள்ள ஒரு ஆசையும் அதுவும் நமக்கு அது நாமளாக செய்து கொள்வதே இல்லை. எல்லாத்துக்குமே இவர்தான் அழகாக மறைத்து விடுகின்றார், அவ்வளவுதான். மறதியின் நாயகன், ஆட்ட நாயகன், அவ்வளவுதான் ராகு. நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.